ஜிப்மர் புதுச்சேரி மற்றும் ஜிப்மர் யானம் கேம்பஸில் வேரியஸ் குரூப் ஏ நான் ஃபேக்கல்டி போஸ்ட்டுக்கான ரெகுலர் ரெக்ரூட்மெண்ட் நோட்டீஸ் வந்து வெளியிட்டிருக்காங்க. அதாவது மத்திய அரசு நிறுவனமான ஒரு எஜுகேஷன் மற்றும் ரிசர்ச் இன்ஸ்டியூட், அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் கீழே கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா நடத்திட்டு வரக்கூடிய ஒரு இன்ஸ்டியூட் தான் இது பியூர்லி மத்திய அரசு நிரந்தர பணியிடங்கள். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பெஷலிஸ்ட் கிரேட் 2 ஜூனியர் ஸ்கேலில் யானம் கேம்பஸில் வேக்கன்சி இருக்குது, 9 யூஆர் வேக்கன்சி இருக்குது. சைல்டு சைக்காலஜிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் புதுச்சேரி கேம்பஸில் ஒரு வேக்கன்சி இருக்குது, அந்த ஒரு வேக்கன்சியும் யூஆர் வேக்கன்சி. செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் இன்டர்வியூ பேஸ் பண்ணி தான் இருக்கும். இன்கேஸ் மோர் கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் அவங்கள வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து ரிட்டன் டெஸ்ட் இருக்கும். ஆனால் இப்போதைக்கு அவங்க கொடுத்துருக்கிறது வந்து இன்டர்வியூ தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரிட்டன் எக்ஸாம் சொல்லலை. சரிங்களா? ஓகே. குரூப் ஏ நான் ஃபேக்கல்டி போஸ்ட்டில் என்னென்ன ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனஸ்தீஷியாலஜியில் 2 வேக்கன்சி, கார்டியாலஜியில் ஒரு வேக்கன்சி, மெடிசனில் ஒரு வேக்கன்சி, நெஃப்ராலஜியில் ஒரு வேக்கன்சி, ஓஜி அதாவது ஆப்ஸ்டிக்ஸ் அண்ட் கைனகாலஜியில் ஒரு வேக்கன்சி, ஆர்த்தோபெடிக்ஸில் ஒரு வேக்கன்சி, ரேடியோ டயக்னோசிஸில் ஒரு வேக்கன்சி, சர்ஜரியில் ஒரு வேக்கன்சி. சரிங்களா? இதற்கான எலிஜிபிலிட்டி என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். டிபார்ட்மெண்ட் வைஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது எல்லா போஸ்ட்டுக்குமே எம்பிபிஎஸ் முடித்திருக்கணும். அதே மாதிரி அந்தந்த துறைகளில் ஸ்பெஷலைசேஷனில் எம்டி அல்லது டிஎம் முடித்திருக்கணும். இப்போ அனஸ்தீஷியாலஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்பிபிஎஸ் கண்டிப்பாக முடித்திருக்கணும். முடிச்சுட்டு அவங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கணும். ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கு அப்புறமேட்டு எம்டி அனஸ்தீஷியாலஜியில் முடிச்சிருக்கணும், அல்லது இதற்கு ஈக்குவலண்ட்டான பிஜி டிகிரியும் முடித்திருக்கணும். சரிங்களா? இது முடித்ததுக்கு அப்புறமேட்டு 3 வருடம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது எம்டி முடித்ததுக்கு அப்புறமேட்டு இதே சேம் கண்டிஷன் தான் எல்லா கோர்ஸுக்கும். இப்போ கார்டியாலஜி எடுத்துக்கிட்டால் அதற்கும் பார்த்திங்கன்னா எம்பிபிஎஸ் முடித்திருக்கணும். அதுக்கப்புறம் டிஎம் கார்டியாலஜியில் டிஎம் முடித்திருக்கணும். அதுக்கப்புறம் 1 வருடம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். சரிங்களா? 1 வருடம், அதாவது டிஎம் கார்டியாலஜி முடித்ததுக்கு அப்புறமேட்டு. சரிங்களா? எம்பிபிஎஸ் முடித்ததுக்கு அப்புறமேட்டு 2 அல்லது 5 வருடம் கார்டியாலஜி கோர்ஸ் டிஎம் முடித்திருந்தாங்கன்னா அவங்க எலிஜிபிள். ஓகேங்களா? டிஎம்லேயே வந்து 3 வருடம் அல்லது 6 வருடம் கோர்ஸ் முடித்திருக்காங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் அவங்களுக்கு எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸும் தேவை இல்லை. சரிங்களா? எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லை. அதுவே வந்து 2 வருடம் அல்லது 5 வருடம் முடித்திருக்காங்கன்ற மாதிரி இருந்தால் அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக தேவை. எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அடுத்தது மெடிசனை பொறுத்த வரைக்கும் சேம் தான். எம்பிபிஎஸ் முடித்திருக்கணும், அதுக்கப்புறம் எம்டி முடித்திருக்கணும், 3 வருடம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், அதாவது எம்டி இன் மெடிசன் முடித்ததுக்கு அப்புறமேட்டு. நெஃப்ராலஜியை பொறுத்த வரைக்கும் சேம் தான். எம்பிபிஎஸ் முடிக்கணும், முடித்ததுக்கப்புறம் டிஎம் இன் நெஃப்ராலஜி முடிச்சிருக்கணும். இதுவும் பார்த்திங்கன்னா கார்டியாலஜி மாதிரி தான். 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது 2 வருடம் அல்லது 5 வருடம் டிஎம் நெஃப்ராலஜி முடித்திருந்தாங்கன்னா 1 வருடம் எக்ஸ்பீரியன்ஸ் தேவை. அதுவே வந்து 3 வருடம் அல்லது 6 வருடம் முடித்திருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லை. சரிங்களா? ரைட். அடுத்தது ஆப்ஸ்டிக்ஸ் அண்ட் கைனகாலஜியை பொறுத்த வரைக்கும் எம்பிபிஎஸ் முடித்துட்டு எம்டி அல்லது எம்எஸ் ஆப்ஸ்டிக் அண்ட் கைனகாலஜியில் முடித்திருக்கணும். 3 வருடம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். சரிங்களா? இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா எம்டிஎம்எஸ் முடித்ததுக்கு அப்புறமேட்டு இருக்கிறது தான் கவுண்டிங். சரிங்களா? ஆர்த்தோபெடிக்ஸை பொறுத்த வரைக்கும் எம்பிபிஎஸ் முடித்துட்டு எம்எஸ் இன் ஆர்த்தோபெடிக்ஸ் முடித்துட்டு 3 வருடம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். அடுத்தது ரேடியோ டயக்னோசிஸை பொறுத்த வரைக்கும் சேம் தான். எம்பிபிஎஸ் முடித்துட்டு எம்டி இன் ரேடியோ டயக்னோசிஸ் முடித்துட்டு 3 வருடம் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். அடுத்தது சர்ஜரியை பொறுத்த வரைக்கும் எம்பிபிஎஸ் முடித்துட்டு எம்எஸ் இன் சர்ஜரி முடித்துட்டு 3 வருடம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். இந்த பணியிடங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பே மேட்ரிக்ஸில் 67,700 ரூபாய் லெவல் 11 இருக்கக்கூடிய போஸ்ட்டு. இது மட்டும் இல்லாமல் நான் ப்ராக்டிசிங் அலவன்ஸ் உண்டு, அதாவது என்பிஎன்னு சொல்லக்கூடிய நான் ப்ராக்டிசிங் அலவன்ஸ் உண்டு. பே மேட்ரிக்ஸ் வந்து 11 7th சிபிசியில் வச்சுருக்காங்க. 40 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ், மேக்ஸிமம் ஏஜில் 40, அது வரைக்கும் இருக்கக்கூடிய கேண்டிடேட் யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். அடுத்ததாக இருக்கக்கூடிய போஸ்ட் வந்து சைல்டு சைக்காலஜிஸ்ட். இதற்கு எம்ஃபில் இன் சைக்காலஜி, கிளினிக்கல் சைக்காலஜி அல்லது அதற்கு ஈக்குவலண்ட்டான கோர்ஸ் முடித்திருக்காங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் அப்ளை பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் அண்டு கொடுத்துருக்காங்க 2 வருடம் சைல்டு அடலசன்ட் மென்டல் ஹெல்த், எந்த கோர்ஸ் வந்து முடித்திருக்கணும், எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஓகேங்களா? அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சிஆர்ஆர், அதாவது ரீஹாபிலிட்டேஷன் ஆர்சிஐயால் அங்கீகரிக்கப்பட்ட சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும். சிஆர்ஆர் அதாவது சென்ட்ரல் ரீஹாபிலிட்டேஷன் ரெஜிஸ்டரில் பதிவு பண்ணியிருக்கணும்.
ரீஹாபிலிட்டேஷன் கவுன்சில் ஆஃப் இந்தியாவில் பதிவு பண்ணியிருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் லெவல் 10ல் இருக்குது. 7th CPCயில் 56,100 வந்து பே மேட்ரிக்ஸோடைய பே பேண்ட் ஸ்டார்டிங். அப் டு 35 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். சரிங்களா? எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் வாங்கினதுக்கு அப்புறமேட்டு இருக்கிறது தான். அப்ளிகேஷன் கட் ஆஃப் டேட் வந்து உங்களுக்கு க்ளோசிங் டேட் தான். அப்பர் ஏஜுக்காக இருக்கட்டும், எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கட்டும், இதில் இருக்கக்கூடிய ஏஜாக இருந்தாலும் சரி, எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கட்டும், லாஸ்ட் டேட் அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி நாள் தான் கட் ஆஃப் டேட்டு. அதே மாதிரி ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய கேண்டிடேட் கவர்மெண்ட்லேயோ, செமி கவர்மெண்ட்லேயோ, PSU, ஆட்டோனமஸ்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும். ஜென்ரல் கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் ஜிப்மர் வந்து ஒரு பார்லிமெண்ட் ஆக்ட் மூலியமாக ஆட்டோனமஸ் பாடியாக அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நிறுவனம். சென்ட்ரல் சிவில் சர்வீஸ், அதாவது மத்திய அரசுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு என்னென்னலாம் அலவன்சஸ் இருக்கோ அது எல்லாமே வந்து இதில் வேலை செய்யக்கூடிய ரெகுலர் எம்ப்ளாயீஸ்க்கு உண்டு. சரிங்களா? இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்ளிகேஷன் அதாவது ப்ரொஃபார்மா வந்து கொடுத்துருக்காங்க வெப்சைட்டில், ஜிப்மர் வெப்சைட்டில். அந்த ப்ரொஃபார்மாவை ஃபில் பண்ணிக்கணும். அது கூட செல்ஃப் அட்டஸ்டு சர்டிஃபிகேட் என்னென்ன காப்பி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், எக்ஸ்பீரியன்ஸ், ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட், NOC இருந்ததுன்னா, ஸ்டேட் பேங்க் கலெக்ட் அதாவது ரிசிப்ட்டு ஃபீ பே பண்ணதுக்கு, அடுத்தது கேஷ் சர்டிஃபிகேட், இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து சைன் பண்ணி அதை வந்து எடுத்துகிட்டு அதை சென்ட் பண்ணணும். ஓகேங்களா? அப்ளிகேஷன் அந்த கவர் இருக்கு இல்லையா, அதுக்கு மேலே அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் அப்படின்னு போட்டுட்டு போஸ்ட்டுடைய கோடு அதில் கொடுத்துருக்காங்க மேலேயே அந்த டேபிள் காலத்தில். அதை நீங்கள் கோடை வந்து மென்ஷன் பண்ணிக்கணும். ஃபார் ஜிப்மர் புதுச்சேரியா யானமா அப்படின்றத கொடுத்துடணும். இந்த அப்ளிகேஷன் மற்றும் இந்த சர்டிஃபிகேட்ஸ் இருக்கு இல்லையா, காப்பீஸ், இதெல்லாம் எந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீ ஹவா சிங், சீனியர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர், ரூம் நம்பர் 210, செகண்ட் ஃப்ளோர், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பிளாக், ஜிப்மர், புதுச்சேரி 605006. இந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும். லாஸ்ட் டேட் என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன் ஆர் பிஃபோர் 6/5/2024 4:30 மணிக்குள்ளே நீங்கள் அப்ளிகேஷன் ப்ளஸ் நெசசரி டாக்குமெண்ட்ஸ் அனுப்பணும். ஃபீஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு UR EWS OBC கேண்டிடேட் இருந்தாங்கன்னா 500 ரூபா பே பண்ணணும். SC ST கேண்டிடேட் இருந்தாங்கன்னா 250 ரூபாய் பே பண்ணணும். அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் SBI கலெக்டில் மட்டும்தான் நீங்கள் பே பண்ண முடியும். வேறு எந்த மோட்லையும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. சரிங்களா? ஒன்லி SBI கலெக்ட். அதற்கான ப்ரொசீஜர் கொடுத்துருக்காங்க. இந்த லிங்க்கை கிளிக் பண்ணி டைரெக்டாக நீங்கள் போய்ட்டு இன்ஸ்டியூஷனல் அதாவது எஜுகேஷனல் இன்ஸ்டியூஷன் அப்படின்ற கேட்டகரி கீழே கொடுக்கணும். அதே மாதிரி ஸ்டேட்டில் புதுச்சேரின்றதை ஃபில்டர் பண்ணிங்கன்னா ஜிப்மர் பாண்டிச்சேரி அப்படின்றது வருமாம். அதில் வந்து ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் வேரியஸ் போஸ்ட் ஆன் ரெகுலர் பேசிஸ் அண்டர் பேமெண்ட் கேட்டகரியில் கொடுக்கணும். சரிங்களா? அதை கொடுத்துட்டு உங்களுடைய பேசிக்காக அதில் கேட்டிருக்கக்கூடிய டீட்டெயில், மொபைல் நம்பர், மெயில் ஐடி, உங்களுடைய பேர், இந்த மாதிரியான பேசிக்கான டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் பேமெண்ட் பண்ணலாம். ஒன்ஸ் பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் ரிசிப்ட் வந்து ஜென்ரேட் ஆகும். அந்த ரிசிப்டையும் நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கணும். அதையும் நீங்கள் வந்து அப்ளிகேஷன் கூட நீங்கள் என்க்ளோஸ் அதாவது அப்லோட் பண்ணுறோம், அதை பிரிண்ட் அவுட் எடுத்து அனுப்புன மாதிரி இருக்கும். சரிங்களா? இதை வந்து செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் முன்னாடி சொன்ன மாதிரி தான், இன்டர்வியூ மட்டும்தான் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் நிறைய அப்ளிகேஷன் வருது அப்படின்ற மாதிரி இருந்தால் ரிட்டன் எக்ஸாம் வச்சு அதுக்கப்புறமேட்டு இன்டர்வியூ வச்சு செலெக்ஷன் பண்ணுவாங்க. அதே மாதிரி வேக்கன்சிஸை பொறுத்த வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கோ கம்மியாகிறதுக்கோ வாய்ப்புகள் இருக்குது. எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் அப்ளை பண்ண முடியுமோ அப்ளை பண்ணிடுங்க. அப்ளிகேஷன் அப்போ தான் லாஸ்ட் டேட்டுக்குள்ளே ரீச் ஆகிற மாதிரி பார்த்துக்கணும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் அப்ளை பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் MBBS முடித்துட்டு MD MS அல்லது DM முடித்த கேண்டிடேட்ஸ் யாராவது இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருந்தாலும், சைல்டு சைக்காலஜிஸ்ட் பணியிடத்திற்கு எலிஜிபிள் யாராவது இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? நன்றி.